32 பேரோட இன்னைக்கு முற்றுகையிட அண்ணன் நாயனார் ராஜேந்திரன் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி ஆபீஸ்க்கு வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். இங்க வடை வடை ஸ்வீட்லாம் வச்சிருந்தோம். ஆனா 32 பேரையும் தமிழ்நாடு காவல்துறை தூக்கிட்டதா கேள்விப்பட்டேன். பத்திரிகையாளர் நிறைய இருந்தாங்க. 32 தலைகள் தான் தெரிஞ்சிச்சு பாஜகவுடைய தலைவர்கள். அவர்களை பொறுத்த மட்டும் நாயனார் ராஜேந்திரன் அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புறதுலாம், நீட்டை கொண்டு வந்தது நீங்க 2016ல. 2017ல நம்முடைய அனிதா தற்கொலை என்பது மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டை உலுக்கிச்சு. அப்பவே சொன்னோம் நீட் தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது, தமிழ்நாட்டுக்கு வேணாம்னு சொல்லி. 2019 தேர்தலில் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னாரு, தமிழ்நாட்டுக்கு நீட் வேணாம்னு சொன்னா நாங்கள் ஆட்சி அமைச்ச உடனே நீட்டை தமிழ்நாட்டுக்கு எக்ஸாம் பண்ணிடுவோம் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாரு. இப்படி மோடி கொடுத்தாரா? மோடி நீட்டை நிப்பாட்டினாரா? அதெல்லாம் பேசாம என்னென்னமோ பார்த்தா புலம்புறாரு. புலம்பல் தான் தெரியுது நாயனார் நாகேந்திரனுக்கு. அவருடைய பிரச்சனை எனக்கு புரியுது. அண்ணாமலை அவர்களுடைய உள்கூத்து வேலை நடந்து அந்த கட்சி 4 சீட்ல இருந்து 1 சீட்டு எம்எல்ஏவாய் போய் அந்த கட்சியினுடைய நிலை பரிதாபமா இருக்கு. இந்தியா முழுவதும் நாங்கள் அத்தனை மாநிலங்கள் இருக்கோம், இத்தனை மாநிலங்கள் இருந்தாங்க. இப்ப எல்லா மாநிலத்திலையும் போர்டை விட்டு அடிச்சுட்டு இருக்காங்க மாணவர்கள். எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா பெரும் விதத்துல மோடி மேல எதிர்ப்பு அலை வட இந்தியாவில வீசுது. நீட் இந்த மாணவர்களுடைய புரட்சி என்பது புரட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது பொழுது அதை கட்டுப்படுத்த முடியாமல் அரசு திணறுது. தேசிய பாதுகாப்பு சட்டம் வரைக்கும் டெல்லியில கொண்டு வந்திருக்காங்க. அதனால குண்டாஸ்ல போடலாம், மாணவர்கள் போராடுகின்ற மாணவர்கள் விரக்தியின் உச்சத்துக்கு வந்துருச்சு. போலீஸை பொறுத்த வரைக்கும் அமித்ஷாவுடைய போலீஸ் பெண்களிடம் எப்படி நடந்து வருவது என்பதை பார்த்து தலை குனிய வேண்டியதா இருக்கு. பாராளுமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் பேச விடல. பிரதான் ரிசைன் பண்ணணும், அவர் ராஜினாமா பண்ணணும், அவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க ராகுல் காந்தி அவர்கள். ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவரை பிரதமரை பார்க்க தயாராக இல்லை. 120 எம்பிக்களோட அவர் வீட்டுக்கு போனோம், வெளியில நிப்பாட்டி போலீஸால் அரெஸ்ட் பண்ண வச்சாங்க. ராகுல் காந்தியை பாராளுமன்றத்திலையும் பேச விட மாட்டாங்க, பிரதமர்கிட்ட வீட்டுல பேச விட மாட்டாங்க. ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் போலீஸ் நடத்திய விதத்தை கண்டிச்சு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சனிக்கிழமை அன்னைக்கு டி நகர்ல ஒரு பெரிய பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். நீட்டுக்கு எதிர்ப்பான அந்த பொதுக்கூட்டத்துல அனைத்து கூட்டணி கட்சிகளும் பங்கேற்க போறாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாகவும் விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக என்ற தோழமை கட்சிகள் அனைத்தையும் அழைச்சிருக்கோம். அருமைக்குரிய பொதுச் செயலாளர் திரு குலாம் நயீர் சாஹிபுக்கு சிறப்புரையாற்றுவார். எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் இந்த கூட்டணி பலமா இருக்கிறது. இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டில் பெறப்போகுது. அதற்காக நாங்கள் இந்த பிரச்சனையையும் நீட் பிரச்சனைக்கு தமிழ்நாடும் சரி இந்தியாவும் ஒன்றாக நிற்கிறோம். ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுக்கு நீட் கிடையாது அப்படிங்கிறது மிக தெளிவாக இருக்கிறார். அவருடைய அந்த வாக்குறுதியை தமிழக மக்கள் மிகப்பெரிய அளவுல எப்பொழுதும் மதிப்பவர்கள். அதனால எங்களை பொறுத்த மட்டும் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கோம். ராகுல் காந்தி அவர் 2 வருஷமா அதை பத்தி பேசிட்டு இருக்காரு. பேப்பர் லீக்கை பத்தியும் பாராளுமன்றத்துல மட்டுமே பாத்தீங்கன்னா 2 வருஷமா பிரதான் அவர் கேள்வி கேட்பது எல்லாமே ஒவ்வொரு செஷன்லயும் நீங்க பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் ஆனதுக்கு அப்புறம் பேப்பர் லீக் இவ்வளவு ஆகிட்டு இருக்கு. 152 பேப்பர் லீக் இந்தியாவில் ஆயிருக்கு மோடி அரசு வந்ததுல இருந்து. இதை நீங்க சரி பண்ணலன்னா இளைஞர்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிடும், வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டாது, கார்பரேட் ஆக்கிட்டீங்க. தனியார் அரசாங்கத்துல இருக்க எல்லா இதுலயும் பேப்பர் லீக் ஆரம்பிச்சுன்னா என்ன எதிர்காலம் இருக்குன்றத ராகுல் காந்தி அவருடைய கேள்வியா இருக்கு. அதனால ராகுல் காந்தி அவர்கள் 2 வருஷமா பேசிக்கிட்டு இருந்ததை இப்ப எல்லா மாணவர்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த குரல் என்பது எவ்வளவு பலமாக மேல மக்களுடைய ஆதரவோடு மேல எகிரி வருதுன்றது நம்மளால பார்க்க முடியுது. ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த விடாமுயற்சியை நான் பாராட்டணும். ஓகே.